அஜய் இப்படி ஆயிடுச்சு? எப்படி இந்த நியூஸ் வெளியே வந்துச்சு? சேனல், சோஷியல் மீடியான்னு எப்படி இதெல்லாம் பரவச்சுன்னு தெரியாதுக்கா. எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் எங்க கிட்ட சொல்லாம இப்படி அமைதியா இருந்திருக்கீங்க. டிப்ரெஷன்ல இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன அஜய் பண்றது? இவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா? அழாத அஞ்சலி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ எதுக்கு அழுது ஃபீல் பண்ணணும்? அழாத. இல்லக்கா, ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு. இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. இனிமே எல்லாரும் என்ன எப்படி காப்பாப்பாங்க? ஏண்டி போதை மருந்து எடுத்துக்கிட்டியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எப்போ என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சும்மா இருமா. எனக்கு எதுவுமே தெரியாது பாட்டி. அப்போ சுய நினைவு இல்லாம இருந்தேன். நான் குடிச்ச ஜூஸ்ல ஏதாவது கலந்துருக்காங்க. சத்தியமா நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கல. ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. எனக்கு அது பழக்கம் இல்ல. அஞ்சலி, நீ ட்ரக்ஸ் எடுத்தங்கிறத இங்க யாருமே நம்பவே இல்லை அஞ்சலி. மீடியா ஒரு விஷயத்த நாளா பிரிச்சு சொல்லுவாங்க. அதான் இப்பவும் நடந்திருக்கு. அந்த பொறுக்கிய நம்ம சும்மா விடக்கூடாது. நான் தூக்கி ஒரு வாரம் ஆச்சுக்கா. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. கொஞ்சம் மூட்டினாலே இந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குக்கா. அஞ்சலி, 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 அஞ்சலி